நீ என்ன சொன்ன. ஸோ இந்த சென்டென்ஸ் நமக்கு பார்க்கும் போதே தெரியுது அந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட். அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்குறோம் நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த வேர்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், வேர்பு வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்பு, பாஸ்ட் வேர்ப் தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்கிறதுக்கு என்ன பாஸ்ட் வேர்ப் வரணும், சே, செட், செட். இந்த மாதிரி V1 V2 V3 வந்து நீங்கள் ஒவ்வொரு கான்வர்சேஷன் பார்க்கும் போதும் அந்த வேர்பெல்லாம் வந்து V1 V2 V3ன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடும், தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ சொல்கிறதுக்கு வந்து ப்ரெசன்ட் வேர்ப் சே, பாஸ்ட் வேர்பு செட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் செட்டு, V1 V2 V3. சே, செட், செட். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாஸ்ட் இதை வந்து ஆக்ஷன் கம்ப்ளீட்டட், நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ண போகிறோன்னு. ஸோ இப்போ இதை கொஷினாக கேட்க போகிறோம் இல்லைங்களா, நம்ம கொஷின் எப்படி கேட்கணுன்றது எந்த ஸ்ட்ரக்சர்ன்றதும் நம்ம பார்த்துருக்கோம். நீ என்ன சொன்ன அப்படின்றதுக்கு என்னன்றதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ண போகிறோம், வாட் இல்லையா, எல்லாருக்குமே தெரியும் வாட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், செட்டை வந்து பிரிப்போம், டிட் ப்ளஸ் சேன்னு பிரிப்போம். நெக்ஸ்ட் வாட்டுக்கு அப்புறம் என்ன வேர்டு வரணும், ஆக்சிலரி verb did. வாட் did யார் சொன்னது, நீ தானே. அந்த நீன்றதுக்கு என்ன வேர்டு, யூ. வாட் டிட் யூ சொன்ன, சே. அதுதான் நம்ம பிரிச்சுட்டோம், சொன்னது பாஸ்ட் டென்ஸ் வேர்பாக இருந்தாலும் அதை நம்ம பிரிச்சுட்டோம், டிட் சேன்னு. ஏன்னு பிரிச்சோம்னா கொஷின் ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர். வாட் டிட் யூ சே, நீ என்ன சொன்ன, வாட் டிட் யூ சே. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேசும்போது வந்துடும். நம்ம எதுவுமே யோசிக்க தேவையில்லை, ஏன் டிட்டு போடணும், டூ போடணும், வில் போடணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ப்ராக்டிஸ் தான் வேணும். நம்ம படிச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே பேசி படிச்சு இல்லை நான் சாரி பேசி